ஜந்தர் மந்தரில் ஒரு தவம், 20 நாள் பட்டினி பெருந்தவம். சோனம் வாங்சுக்கின் குரல், தலைவர் மக்கள் மாணவர் ஓரணி. எதிர்க்கும் சக்தி இனி இல்லையே, பேரணி வெற்றி பெறுமே. உரிமைக்கான விடியல் இதுவே, உரிமைக்கான விடியல் இதுவே. வணக்கம் நேர்களே. சோனம் வாங் 20வது நாள் உண்ணாவிரத போராட்டம். அதாவது இதுவரைக்கும் அவர் உண்ணாவிரத போராட்டம் இருந்து வந்தார். இந்திய அரசியலில் முழு வைராக்கியமா ஒரு போராட்டத்துக்கு ஆதரவா ஒரு தனி நபர் இத்தனை நாள் உண்ணாவிரதம் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இந்த சவுத் இந்தியா பத்திரிகைகள் கண்டுக்கவே இல்லைங்க. அதே மாதிரி நார்த் இந்தியாவிலும் சில மெயின் பத்திரிகை கண்டுக்கல. இது ஒரு விஷயமாவே பொருட்படுத்தல. ஆனா அவர் கண்டினியூவா அவர் உண்ணாவிரதத்தை வாபஸ் பண்ண சொல்லி எவ்வளவோ முயற்சி நடந்தது. அதை எல்லாத்தையும் தாண்டி அவர் பிடிவாதமா தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யும் வரை இந்த உண்ணாவிரதம் தொடராம் அப்படின்னு சொல்லி அறிவித்து வந்ததுனால இன்னைக்கு 20வது நாள்ல ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கிறாருன்னா சாதாரண விஷயமாக அவர் உடல்நிலை எப்படி பாதிக்கும். இன்னைக்கு அவர் உயிருக்காக போராடுகிறார், மரண படுக்கையில் இருக்கிறார். சர்வதேச அமைப்புகள் மோடிக்கு கடிதம் எழுது, அவரை காப்பாத்துங்க, உயிர் முக்கியம், பேசுங்க, போய் அவர்கிட்ட அவருடைய கோரிக்கை என்னன்னு பேசுங்கன்னு சொல்லி அந்த உண்ணாவிரதத்தின் வலிமை பாருங்க எப்படி வருது பாருங்க. அது போல இந்தியாவில் உள்ள மீடியா எல்லாம் இப்போ உற்று கவனிக்கின்றன. ஏன்னா 20 நாள் இருக்கிறாரான்னு சொல்லி இப்பொழுது 2 நாளா ஊடகங்கள் முழு செய்தி வெளியிடுகின்றன. சோனம் பானர்ஜி அவருடைய உடல்நிலை மோசம், அவர் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறார். 20ஆம் தேதி காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு போராட்டம் அறிவித்துள்ளது. ஒரு மாபெரும் பேரணி பாராளுமன்றத்தை நோக்கி செல்கிறது. இதெல்லாம் முடக்கி வைத்த நியூஸ்கள் அன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பரபரப்பா பேசப்படுகிறதுங்க. அந்த போராட்டத்துக்கு ஒரு மறு எழுச்சி வந்திருக்குது. காரணம் அந்த அகிம்சைங்கிற உண்ணாவிரதத்தால கிடைத்த வெற்றி. ஆம், இன்று வரைக்கும் அங்கே மாணவர்கள், சமூக ஆர்வலர் மட்டும் ஜந்தர் மந்தில் கூடி வந்தார்கள். நேற்றும் இன்றும் இந்தியாவில் உள்ள மாநிலம் தழுவிய அரசியல் கட்சி தலைவர்கள் பிஜேபி வேண்டாம், அதற்கு எதிர் திசையில் இருக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் ஓடோடி சென்று ஜந்தர் மந்தில் குவிகிறார்கள். ஆம், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக ராசா அவர்கள் நேற்று போய் ஸ்டாலின் சார்பாக அந்த உண்ணாவிரதத்துக்கு ஒரு ஆதரவை தெரிவித்து, இதை குறித்து நான் பாராளுமன்றத்தில் பேசுவேன், உங்களுக்கு ஆதரவாக திமுக பாராளுமன்றத்தில் பேசும், 20ஆம் தேதி பாராளுமன்ற அந்த போராட்டத்துக்கு முழு ஆதரவை எங்கள் தலைவர் ஸ்டாலின் இளைஞர்களுக்கு வழங்கியுள்ளார், இளைஞர்களுக்கு ஆதரவு அளித்துள்ளார் என்று அவர் அங்கு அந்த மேடையில் பேசியுள்ளார். சோனம் வாங்க கிட்ட நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா, உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கிங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை என் உயிர் போவது மூலமாக இந்தியாவில் ஒரு எழுச்சி ஏற்படும் என்றால் அதுக்கே எனக்கு சந்தோஷம், அந்த சந்தோஷம் போதும், நான் வாபஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி திரு ராசா கிட்ட உறுதிப்பட கூறியுள்ளார். அதுபோல அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் போயிருக்கிறார். அது போல பிரகாஷ்ராஜ் மீண்டும் போயிருக்கிறார். அது போல மேற்கு வங்கல நம்ம மம்தா பானர்ஜி அவர் கட்சி எம்பிங்க போயிருக்கிறாங்க. அது போல ஒவ்வொரு கட்சியின் சார்பாக அந்த கட்சியின் டெல்லி பிரதிநிதிகள், எம்பிகள், அதிகாரிகள் போய் அவரை சந்தித்த வண்ணம் இருக்கிறார்கள். இதுவே அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிங்க. இது நாடு முழுக்கும் பேசப்படுற ஒரு பொருளாய் இருக்கிறது. ஆகவே இனி இந்த போராட்டம் பல திசைகளில் வீறுண்டு எழும். அது போல இந்த நிகழ்வுல ஒரு ஹைலைட்டா ஒரு வீடியோ வைரலா இருக்கு. அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோவில் பேசும் நபர் ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவருடைய பையன், பிரபலமான ஒருத்தருடைய பையன். அவர் சொல்கிறார், கேளுங்க. இன்னைக்கு நான் என் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டேன். என் அப்பா பிஜேபியில ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி. இதோ பாருங்க, நான் RSS அமைப்பில் உறுப்பினராக இருந்தவன் தான். நான் RSS அமைப்புல உறுப்பினராக இருந்தவன் தான். ஆனா என் அப்பா என்கிட்ட கேட்கிறார், நீட் தேர்வுல 30 பேர் இறந்துட்டாங்க, அதுல பத்தி உனக்கு என்ன கவலை, நமக்கு என்ன, அதனால என்ன ஆக போகுது, நீ பேசாம வீட்டுல இரு, அங்கே இங்கே சுத்திட்டு இருக்காத, உன்கிட்ட பணம் இருக்கு, நீ சட்டம் படித்து கொண்டிருக்கிறாய், உன் படிப்பை முடித்து விட்டு வெளிநாட்டுக்கு போயிடு, உனக்கு இதெல்லாம் என்ன வேலை அப்படின்னு கேட்கிற. அதுக்கு நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குதுன்னா
நாங்க 2 சகோதரர்கள். உங்களால் அந்த 30 குழந்தைங்க மரணத்தை பற்றி யோசிக்க முடியலன்னா, நாளைக்கு யாராவது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 4, 5 கோடி ரூபாய் கொடுத்து உங்களை பிரதமராக்கிறேன். அதற்கு பதிலாக உன்னுடைய ஒரு மகனை தியாகம் செய்துவிடு, என்கிட்ட கொடுத்துடு என்று சொன்னா, நீங்க என்ன கொடுத்துருவீங்களாப்பா? அப்படின்னு நான் கேட்டேன். அரசியல்வாதிகள் எல்லாருமே பெரிய திருடர்கள். என் அப்பா ஒரு அரசியல்வாதி என்பதால் எனக்கு இது நன்றாகவே தெரியும். எனது தந்தை பாஜக அரசியல்வாதியாக இருந்தும் 30 மாணவர்கள் இறந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த அமைப்பை ஆதரிக்க கூடாது என்று என்னை வலியுறுத்தி வருகிறார். அவருக்கு எதிராக நான் பேசிவிட்டு வந்தேன் சொல்லி இன்னைக்கு அந்த ஜந்தர் மந்திரில் அவர் கொடுத்த அந்த பேட்டி இன்னைக்கு நாடு முழுக்கும் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆம் நபர்களை இதுபோல் பல அரசியல் கட்சி தலைவர்கள் மேடையில் பேசிக்கிட்டு போகிறார்கள். குறிப்பாக இந்த வீடியோ எனக்கும் பிடிச்சிருந்தது, வைரல் ஆயிட்டு இருக்கு. அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளேன். நாளை தினம் இதே போல் இதே நேரத்தில் அப்டேட் தருகிறேன்.